शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं। वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं को न याति परां गतिम्। अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम्। आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं मूलवासि भावयामि पवमाननन्दनं। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं। वागर्थाविगतं सुप्तौ वागर्थप्रतिपत्तये जगतः पितरौ वन्दे पार्वती परमेश्वरौ। போன கிளாஸ்ல நம்ம திலீபன் திரும்பி வரதை பத்தி பார்த்துட்டு இருந்தோம். திலீபன் இஸ் கமிங் பேக் ஃப்ரம் த ஃபாரஸ்ட். நந்தினியை வந்து மேய்ச்சலுக்கு அழைச்சின்னு போயிட்டு சந்தியா வேலையாயிடுத்து திரும்பி வர. அந்த சந்தியா வேலை பொழுது சாயிற நேரம் எப்படி இருந்ததுன்னா, இப்போ இருட்டிண்டு வருது. இப்போ காட்டுல இன்னும் கொஞ்சம் நிறையாவே தெரியும், இருட்டிண்டு வருது. அப்போ அந்த நேரத்துல திலீபன் வந்து சில விஷயங்கள் எல்லாம் நோட்டீஸ் பண்ணிட்டே வர்றாரு. அப்கோர்ஸ் அவருடைய கண்ணு வந்து நந்தினி மேலதான் இருக்கு, அந்த பசுமையிலேயே கவனமா இருக்காரு. ஆனாலும் சில விஷயங்கள் அவர் கவனிக்கிறார். என்ன கவனிக்கிறார்? இந்த பகல் பொழுதுல வந்து காட்டு பண்ணி எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் குட்டையில எல்லாம் அப்படியே உட்காந்துருக்கும். குட்டையில நல்லா ஊறிண்டு ஆனந்தமா உட்காந்துருக்கும். அந்த பன்னிகள்லாம் வந்து என்ன பண்றது, சந்தியா காலம் வந்தோடனே அந்த குட்டையில இருந்து எழுந்து தன்னுடைய வீடுகளுக்கு அது கூட்டம் கூட்டமா அது பெயிண்டிருக்கு. அப்புறம் மயில்கள்லாம் வந்து அங்கங்க ஆடிட்டு இருந்த மயில், அப்புறம் அது ஏதோ சாப்பிட்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அந்த மயில் தான் தன்னுடைய திரும்பி எங்க போனோமோ அந்த இடத்துக்கு திரும்பி மரங்களுக்கெல்லாம் அது திரும்பி போறது. பகல் முழுக்க மெயின்டைன் இருக்கும் இல்லையா, நிறைய மான்கள்லாம் அங்க இருக்கு. மான், பெரிய மான், சின்ன மான், குட்டி மான், எல்லா மானும் இருக்கு அழகழகா. அத்தனை மான்களும் புல் தரை எங்க இருக்கோ அந்த இடத்துல போய் ஒரு நிழல் மாதிரி தனக்குன்னு ஒரு இடம் இருக்குமே டெய்லி, அந்த இடத்துல போய் அது செட்டில் ஆகி படுத்துன்னு இருக்கு. இதெல்லாம் இஸ் நோட்டிசிங். திலீபனும் நந்தினியும் மெதுவா நடந்து வராங்க. ஏன் மெதுவா நடந்து வராங்கிறதுக்கும் ஒரு காரணம் கொடுக்குறாங்க. நந்தினி வந்து காலையிலேருந்து மெயின்டைன் இருக்கு இல்லையா, சாயந்தரம் ஆனோன்னா அது மடி கனக்க ஆரம்பிச்சிருக்கு. கால் மேல மடி கனமா இருக்கிறதுனால அதால வேகமா நடக்க முடியும். கால் நிறைய இருக்கிறதுனால அதால மெதுவா நடந்து வந்துட்டு இருக்கு. திலீபனும் அதோட ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி அது பின்னாடியே அதை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கு. ஆஸ் யூஷுவல் காத்தால எப்படி சுதக்ஷனா வந்து தப்போவனம் எல்லை வரைக்கும் வந்து அனுப்பி வச்சாலோ அதே மாதிரி ரிசீவ் பண்றதுக்கு இவர் ரெடி. தப்போவனத்தோட பார்டர்ல போயிட்டு கையில கட்டில சந்தனம், குங்குமம், அக்ஷதா, அப்புறம் புஷ்பங்கள், அப்புறம் அழகான மாலை, ஆசன திரவியங்களோட அவ காத்துட்டு இருக்கா. நந்தினியையும் திலீபனையும் ரிசீவ் பண்றது. அவளும் உபவாசம் இருக்கா. எப்படி நந்தினி திலீபன் காத்தாலேருந்து உபவாச விரதத்துல இருக்காரோ அதே மாதிரி சுதக்ஷினியும் காத்தாலேருந்து அந்த நேரத்தை ஃபுல்லா அந்த விரதங்கள் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு உபவாசம் தான் இருக்கா. அவளும் அந்த வே ஷி இஸ் ரிசீவிங் திலீபனை வந்து அழகா இங்க சொல்லியிருக்காரு. காத்தாலேருந்து உபவாசம் இருந்தவனுக்கு சாயந்தரத்துல ஒரு உணவுக்கா சாப்பாடு கொடுத்தா அந்த சாப்பாட்டை என்ன ஒரு சந்தோஷத்தோட ஏக்கத்தோட அதை பார்ப்பாங்களோ அதே மாதிரி சுதக்ஷினை வந்து அவ்வளோ மிஸ் பண்ணிட்டாங்க திலீபனை காத்தாலேருந்து பார்க்காமலே.
அந்த ஏக்கம், அந்த சந்தோஷம் அவ கண்ணில் இருந்துதான் திலீபனை பார்க்கும்போது. She was very happy to receive Nandini and also திலீபன். ரொம்ப அவளோட ரொம்ப ஆசையோடு receiving them. திலீபனுக்கு முன்னால பசு போறது, நந்தினிக்கு பின்னாடி, அவளுக்கு பின்னாடி திலீபன். ஓகே, திலீபன் பசு வாக்கிங் டுவர்ட்ஸ் தி தப்போவனம். அங்க வந்து ரிசீவ் பண்றதுக்கு அவளை ஃபேஸ் பண்ணிட்டு சுதக்ஷனா இருக்கா. இது எப்படி இருந்ததுன்னா, திலீபன் வந்து பகல் மாதிரியும், சுதக்ஷனா வந்து இருட்டு மாதிரியும், டே அண்ட் நைட். அண்ட் நடுவில் இருக்கிற நந்தினி சந்தியா காலம், அது மாதிரி அதுக்கு ஊமையா வந்து சொல்றார், காளிதாசர் சொல்றார். இந்த மாதிரியாக இவங்க 2 பேர் நடந்து போயிருந்தாங்க. லட்சுமணா ரிசீவிங். சுதக்ஷிண கையில அக்ஷதையோட வந்து பசுவை வணங்கி அதுக்கு அக்ஷதை போட்டு அதுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு, அதோட 2 கொம்பு இருக்கியா, அந்த 2 கொம்புக்கு நடுவுல சந்தனம், குங்குமம், புஷ்பம் எல்லாம் வைக்கிறாங்க. அந்த 2 கொம்பு என்ன மாதிரின்னா வாசல் மாதிரியா. எதுக்கு? என்ட்ரி ஃபார் வரம். வரம் வருவதற்கு அவருக்கு பல வரங்கள்லாம் வேண்டி இருக்கு இல்லையா, ஒரு குழந்தை வரம் வேண்டி இருக்கு. அனுகிரகம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாசல் மாதிரி அந்த பசுவனுடைய 2 கொம்புகள் இருந்தது அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி இந்த பசுவை வரவேற்கிறார். இந்த கண்ணுக்குட்டி அங்க இருக்கு இல்லையா, அங்க கட்டி வச்சிருக்கா கண்ணுக்குட்டிய. நந்தினிக்கும் ஆவலா இருக்கும் தன்னுடைய குட்டி கிட்ட போகணும், அதுக்கு பால் கொடுக்கணும். என்னதான் அதுக்கு ஒரு அவசரம் இருந்தாலும் கூட நந்தினி இவளுடைய பூஜையை பொறுமையா நின்று ஏத்துண்டுதான். அது ஏன் முக்கியமா இங்க சொல்றாருன்னா, நம்ம யாரை பூஜிக்கிறோமோ, யாரை வழிபடுறோமோ, யாரை நமஸ்காரம் பண்ணோம்னு நினைக்கிறோமோ, அவ நின்று நம்ம நமஸ்காரத்தை வாங்கிக்கிறதும், நம்மளுடைய பூஜைய, நம்மளோட மரியாதையை வாங்கிக்கிறா அப்படின்னா அவளுடைய அனுகிரகம் நமக்கு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல நந்தினி இடத்தை விட்டு நகராமல், என்னதான் அவள் அந்த பசுவுக்கு ஒரு ஆங்ஸைட்டி இருந்தாலும் கூட இட்ஸ் நாட் மூவிங் அவே ஃப்ரம் தேர். பொறுமையாக சுதட்சிணா எல்லா பூஜையும் முடிக்கிற வரைக்கும் அங்க நின்றுட்டு இருக்கு. அதனால சுதட்சிணைக்கும் மனசுல ரொம்ப சந்தோஷம். திலீபனுக்கும் சுதட்சிணைக்கும் இந்த பசு வந்து ரெஸ்ட்லெஸ்ஸா இல்லாமல் நம்மளுடைய பூஜையை வந்து நல்லா ஏத்துன்னு இருக்கு, இதுவே ஒரு நல்ல சகுனம், நமக்கு நல்லது நடக்க போறது அப்படிங்கிறது அப்படின்னு மனசுல அவளுக்கு ஒரு உற்சாகம் ஏற்படுறது. ரொம்ப சந்தோஷமா ஆயிடுறா. பிறகு அதுக்கப்புறம் அவ பசுவை வந்து அந்த கண்ணுக்குட்டி கிட்ட அழிச்சுன்னு போறா. ஆஃப்டர் ஆல் திஸ் பூஜா விரதம் முடிச்சுக்கிற டைம் வந்தாச்சு. பசுவை வந்து அதுக்கு பண்ண வேண்டிய படிகளையெல்லாம் பண்ணிட்டு அதை அந்த தொழுவத்துக்கு அழிச்சுட்டு போய் கண்ணுக்குட்டி கிட்ட விட்ட அப்புறம் அந்த கண்ணுக்குட்டி தனக்கு வேண்டிய பாலெல்லாம் கொடுத்துருக்கு பார்த்துட்டு அது சேஃபா அங்க போயிடுச்சு அப்படின்னு திலீபன் சுதட்சிணா திரும்பி வந்துட்டு சுதட்சிணா ஈவினிங் அவ பண்ண வேண்டிய பூஜைகள் வாட்டவர் அதெல்லாம் பார்த்தா திலீபனும் ஓகே, காட்டுல எல்லாம் தெரிஞ்சு ரொம்ப டயர்டா இருக்கு, போய் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தாங்க. அவருக்கு பண்ண வேண்டிய சந்தியா கால சத்திரியன் இல்லையா, அவருக்கு வந்து சந்தியா வந்தனம் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். certain rights to be performed. அதெல்லாம் பண்ணிட்டு தன் ரசத்தை கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு போய் படுத்துக்கிறான். காத்தால சீக்கிரமாவே எழுந்துடுறா. அவ எழுந்துக்கிறதுக்கு அலாம் எதுன்னா வேத கோஷம் தான் அவளுக்கு அலாம். அந்த அங்க அந்த தப்போவனத்துல இருக்கிற பிரம்மச்சாரி ரிஷிகள் இதெல்லாம் எழுந்து காத்தால வேதம் ஓதுறான். அந்த வேதம் ஓதுற மந்திரம் இவாளை எழுப்புறது. எழுந்தோடனே பசு கிட்ட போய் அதுக்கு வேண்டிய மறுபடியும் அங்க போய் பூஜை பண்ணி அந்த பசுக்கு வேண்டியதெல்லாம் பார்த்து அது கண்ணுக்குட்டி பால்லாம் குடிச்சுட்டான்னு மறுபடியும் பார்த்து முதல் நாள் என்னென்ன ஒரு ப்ரொசீஜர் இருந்ததோ அந்த எல்லா ப்ரொசீஜரையும் மறுபடியும் ஃபாலோ பண்றா. மறுபடியும் சுதட்சிணா வந்து தப்போவனம் எல்லா வரைக்கும் அழைச்சின்னு போறதும், அங்கிருந்து ஒரு காட்டுக்கு அழைச்சின்னு போறதும், இது மாதிரி ஒரு 21 days. ஓகே, 21 நாள் இதே ரசங்கள் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வசிஷ்டர் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்காரோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு பசுவையும் பத்திரமா பார்த்துட்டு ஒரு ஸ்ரத்தையோட பக்தியோட மனசுல ஒரு உற்சாகத்தோட, அப்போது ஒரு லாங்கிங் இருக்கும், வரம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு லாங்கிங் இருந்தாலும் கூட அது எந்த விதத்துலயும் அவளை வந்து சோர்ந்து போக வைக்கல.
ஒரு மனசுல ஒரு நம்பிக்கையும் உற்சாகத்தையும் கொடுத்துட்டு தான் இருந்தது. பசுக்களுடைய வார்த்தைகள் அப்பப்போ, அப்புறம் அந்த பசுவினுடைய அது டெய்லி அது பூஜையை ஏத்துக்கிறது, இந்த நம்பிக்கையோட சந்தோஷத்தோட 21 டேஸ். 22வது நாள் என்ன ஆச்சு, நந்தினி வந்து வாண்டட் டு டெஸ்ட். சரி, சோதிச்சு பார்க்கலாம். இது நம்மளெல்லாம் சோதிக்கிறது பகவானுக்கு வாழ்க்கைலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த மாதிரி நந்தினி வந்து ராஜா திலீபனுடைய பக்தியையும் அவருடைய சக்தியையும் நம்ம சோதிச்சு பார்க்கலாம்னு அது மனசு தோன்றது. என்ன பண்றது, இமயமலை ஹிமாலயாஸ் கிட்டதுன்னு நேச்சருக்கெல்லாம் போறா. அப்போ அங்க நிறைய கங்கை இருக்கு. அப்புறம் அங்க கொஞ்சம் தள்ளி யூஸ்வலி எங்கெல்லாம் மேயுமோ அந்த இடத்த விட்டு இன்னும் கொஞ்சம் இன்டீரியரா போக ஆரம்பிச்சாரு. அங்க ஒரு நல்ல பச்சை பசேல்னு இருக்கு அந்த இடம். அப்கோர்ஸ் எல்லா இடமும் பச்சை பசேல், இது இன்னும் ரொம்ப அழகான இடமா இருக்கு. அங்க ஒரு கேவ் இருக்கு. ஒரு கேவ் மாதிரி இருக்கிற இடத்துல அது வந்து நிக்கிறது. அந்த குகை வாசல் கிட்ட வந்து அது நிக்கிறது. அந்த இடம் ஒரு வாட்டர் ஃபால்லாம் இருக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. நிறைய மரங்கள், செடிகள், புஷ்பங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு நல்ல குளிர்ந்த காற்று இதெல்லாம் பார்த்து திலீபன் வந்து ஒரு செகண்ட் கொஞ்சம் அப்படி அந்த இடத்த சுத்தி பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சிடுறார் திலீபன். சரி, இப்ப எதுவும் ஆயிடாது, நந்தினிக்கு எதுவும் ஆயிடாது, நத்திங் வில் ஹேப்பன் டு ஹர். அது வந்து ரொம்ப ஸ்பெஷல் தெய்வத்தன்மை வாழ்ந்த பசுவாச்சு, அதுக்கு என்ன ஆயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் அப்படி திரும்பி பார்க்குறேன். அப்படி திரும்பி பார்த்தோன்னே திடீர்னு நந்தினி ஒரு அழுக குரல் மான்னு வந்து சத்தமா கேட்குறது. சத்தமா அதோடைய குரல் கேட்ட உடனே இவருக்கு வந்து தூக்கி வாரி போடுறது. அந்த குகை வேற அங்க இருக்கு இல்லையா, அந்த கேவுக்குள்ள இந்த சத்தம் போய் அதை எப்போ வேற அடிக்கிறது. அது சத்தமா அலற சத்தம் வந்து இன்னும் கொஞ்சம் இன்டென்சிஃபைடா கேட்கறது. உடனே இவருக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி இப்படி திரும்பி பார்க்குறாரு. வேகமா ஒரு செகண்ட் கண்ணு திருப்பினது அந்த திரும்பி பார்த்தோன்னே அவருக்கு வெரி ஸ்ட்ராங். அங்க பார்த்தா ஒரு சிங்கம் வந்து நந்தினி தன்னுடைய ஆளுக்கு நடுவில் பிடிச்சி கெட்டியா அது நகர முடியாம அது கெட்டியா பிடிச்சிருக்கு. பெரிய சிங்கம். பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இப்படி ஒரு சிங்கம் திடீர்னு வந்தது, ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு புரியல. அந்த சிங்கத்தையும் நந்தினியும் காளிதாசர் வந்து வர்ணிக்கிறார். நந்தினி அப்கோர்ஸ் நமக்கு தெரியும், அது ஒரு இளஞ்சிவப்பு கலர் அப்படின்னு முதலே வர்ணிச்சிருந்தாரு இல்லையா. ஒரு நம்ம ஹைவேல எல்லாம் போகும்போது மலையெல்லாம் பார்ப்போம். அந்த மலையில இருக்கிற பாறை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு இளஞ்சிவப்பு கலர் இருக்கும். கவனிச்சிருக்கேளான்னு தெரியல, அந்த ராக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு மலை மாதிரி நந்தினி இருந்தாலாம் அந்த இளஞ்சிவப்பு கலர்ல. இந்த சிங்கம் வந்து மஞ்சள் கலர்ல இருக்குதான். அந்த மஞ்சள் கலர் கூட எந்த மாதிரி இருந்ததுன்னா லோத்ர மரம்னு ஒரு மரம் இருக்கும். ஐ டோன்ட் நாட் நோ வாட் தட் மரம் இஸ். அந்த மரத்தினுடைய புஷ்பங்கள் வந்து ஒரு மாதிரி மஞ்சள் நிறத்துல இருக்கும். இந்த மலையில இருக்கிற மஞ்சள் நிறைய மஞ்சள் புத்து ஒரு மலை இருந்ததுன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி நந்தினி வந்து மலை மாதிரியும் சிவந்த மலை மாதிரியும் அதுல இருக்கிற லோத்ர மரத்தினுடைய புஷ்பங்கள் இருக்கிற மஞ்சள் கலர்ல இந்த சிங்கமும் இருக்கு அப்படின்னு காளிதாசர் இதை வர்ணிக்கிறார். இது மலைப்பிரதேசத்துல இருக்கிற ஒரு ஸ்பெஷல் மரம். இட்ஸ் நாட் அவைலபிள் எனிவேர். இந்த மாதிரி ஒரு உபமானம் அவரை கொடுத்து நீங்க கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா அந்த பசு எப்படி இருக்கு, அந்த சிம்மம் எப்படி அது மேல நின்று இருக்கும். சிம்மமே வந்து பிரம்மாண்டமா தான் இருக்கும். நம்ம சர்க்கஸ்ல பாக்குற சிங்கம்லாம் கற்பனை பண்ணிக்க கூடாது. நல்லா நேச்சுரல் வைல்டு அனிமலா கற்பனை பண்ணி பார்க்கணும். இந்த கம்பீரமான இந்த சிங்கத்தை பார்த்தோன்னே உடனே என்ன தோணுது, நந்தினியை காப்பாற்றணும், சிங்கத்துக்கு தேவை நந்தினியை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ற அந்த பின்னாடி பேர் அம்பராஜ் புனியார் பேர். அந்த ஆரோஸ் எல்லாம் எடுத்துருக்காங்க இல்லையா, அதுல இருந்து ஆரோ எடுக்கிறதுக்காக கையை எப்படி எடுக்கிறார். இப்படி வச்சோன்னே இந்த கை வந்து நகரவே இல்லை. அது எப்படி நகராம இருக்குன்னா அதுக்கு காளிதாசர் பெயிண்டிங் இருக்கு இல்லையா, பெயிண்டிங் ஒரு கையை வரைஞ்சா எப்படி இருக்கும். பெயிண்டிங்ல இருக்கிற கை வந்து ஃபிளெக்சிபிளாவே இருக்காது இல்லையா.
cannot move. அந்த மாதிரி அவரோட கை வந்து எந்த பொசிஷன்ல இருக்காரோ அந்த பொசிஷன்லயே வச்சுட்டாரு. அவரால் அன்பை எடுக்கவும் முடியல, இல்ல வைக்கவும் முடியல, எதுவுமே பண்ண முடியல. அப்படியே எப்படி பொசிஷன்ல நின்னா அந்த பொசிஷன்லயே நின்றுடுறாரு. இவருக்கு வந்து ப்ரொடெக்டர் இல்லையா, யாருக்கு எது ஒரு கஷ்டமானாலும் ராஜா இது வரைக்கும் எல்லா யுகத்திலையும் கம்பீரமா சண்டை போட்டுருக்கிறவர், சத்துக்களை எல்லாம் அழிக்கக்கூடியவர். அவருக்கு வந்து ஒரு ரொம்ப அவமானமா போயிடுச்சு அதை பார்த்து. நம்ம எதிர்க்கே வந்து இந்த மாதிரி ஒரு நம்மளை நம்பி வந்த ஒரு பசுவை நம்மளால காப்பாற்ற முடியாம போயிடுச்சு, இன்னும் ஒரு அவமானம் சொல்லி அவருக்கு கூடவே ஒரு அவமானம் வருது. அவமானத்தோட சேர்ந்து இந்த அம்பு வரையும் எடுக்க முடியல. இன்னும் அட்டாக் பண்றவன் குற்றவாளி எதிர்க்க இருக்கான், அவனை தண்டிக்கக்கூடிய சக்தி எனக்கு இருக்கு, அதுக்கு வேண்டிய எத்தனை வெப்பன்ஸும் என்கிட்ட இருக்கு, ஆனாலும் என்னால எதுவுமே பண்ண முடியலையே சொல்லி அவன் திகச்சும் போயிடுறாரு. ஏன்னா மை ஹேண்ட்ஸ் ஆர் நாட் மூவிங், வை ஆர் நாட் எனிதிங், திகச்சும் போயிடுறாரு. அதே சமயத்துல நம்மளால எதுவுமே பண்ண முடியலன்னு ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ், ஒரு எம்பாரஸ்மெண்ட், ஒரு க்ஷணத்துல இப்படி நம்ம பண்ணிட்டோமே, இத்தனை நாள் கவனமா இருந்து இப்படி பண்ணிட்டோமேன்னு ஒரு எம்பாரஸ்மெண்ட், ரொம்ப அவமானமா போயிடுறது அவருக்கு இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு. அந்த அந்த கை எப்படி நிக்கிறதுங்கிறத காளிதாசன் அப்படின்னு சொல்றாரு. இப்படி எடுத்துன்னு போறாரு இல்லையா, அந்த ஆரோல பாத்தீங்கன்னா யூஸ்வலி இந்த ஆரோட எண்ட்ல வந்து ஃபெதர்ஸ் வச்சிருப்பாங்க, பறவையோடைய ஃபெதர். அந்த ஃபெதர் அங்க வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த ஆரோக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பீடு கொடுக்கும் இந்த ஃபெதர். அதனால அதுக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பீடுக்காக ரெண்டு சைடும் அந்த ஃபெதர்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த ஃபெதர் எடுக்கிறதுக்காக அவர் கையை வைக்கும்போது அந்த அவர் கையில இருக்கிற நகம் வந்து பளபளன்னு இருக்கான். அந்த பளபளன்னு இருக்கிற அந்த நகத்துல இருக்கிற அந்த வெளிச்சம் வந்து அந்த ஃபெதர்ஸ் மேல பட்டு பெருக்கிறலாம். அவ்வளோ அழகான நெய் இருக்கு, அவ்வளோ நல்லா நெய்து. இன்ஃபேக்ட் அம்பாளுக்கு கூட அவளுடைய பாத நகங்கள்ல இருந்து வர்ற அந்த வெளிச்சம் இருக்கே அவ்வளோ பிரைட்டா இருக்கும், பக்தர்களை வந்து லிஃப்ட் பண்ணக்கூடிய மாதிரின்னு ஒரு வர்ணனை கூட இருக்கு. இல்லாட்டி அவர் கை வந்து நகர முடியலன்னு ஒரு ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸா இருக்காரு. சிங்கம் வந்து இது பிடிச்சிட்டேன்னு ஒரு கோபம், கை நகர முடியலையேன்னு அதை விட இன்னும் அதிகமான கோபம், சிங்கம் எதிரில் இருக்கு என்னால அதை வந்து பனிஷ் பண்ண முடியலன்னு ஒரு கோபம், இப்படி நம்ம கவனம் இல்லாம இருந்துட்டோமேன்னு ஒரு அவமானம், தன்மையிலேயே ஒரு கோபம், இதெல்லாம் அவருக்கு மைண்ட்ல அந்த க்ஷணம் ஓடின்னு இருக்கு. And he's feeling very bad about himself and he's feeling very sad also. என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு நிக்கிறார். முடிச்சுட்டு நிக்கிறச்சு. அதை விட இன்னொரு ஆச்சரியமான விஷயம், சிங்கம் மனுஷ குரல்ல இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறது. மனுஷ குரல்ல இதை பேச ஆரம்பிச்சோம்னா இவருக்கு ஒண்ணுமே புரியல, அது சிங்கமா பேசுறது அப்படின்னு நகைச்சு போய் பாக்குறாரு. சிங்கம் என்னதான் பேசினாலும், மனுஷ குரல்ல பேசினாலும் அதோட பிடியான நகரவே இல்லை. ஒரு சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் கூட அதோடைய பிடி நந்தினி மேல இருந்து நகரல. அவ்வளவு கவனமா அது நந்தி எனக்கு கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கு. தன்னோட நிலையை நினைச்சு அவருக்கு வருத்தப்பட்டு இருக்கேன். அப்புறம் இந்த சிங்கம் சொல்றது, ஏ திலீப்பா, ஏ ராஜா, நீ ரொம்ப ட்ரை பண்ணாத, அதனால வந்து ரொம்ப சிரமப்படாத, இந்த அஸ்திரத்தை பிரயோகிச்சு நீ என்ன எதுவுமே பண்ண முடியாது, நீ என்னதான் பெரிய ஆளா இருந்தாலும் உனக்கு எல்லா சக்தியும் இருக்குனாலும் கூட இந்த அஸ்திரத்தை எடுத்து நீ என்னை கொல்ல நினைச்சாலும் உன்னால எனக்கு கொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, இந்த காற்று வேகமா அடிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, புயல் காத்து அப்படின்னா கூட அந்த புயல் காத்து என்ன பண்ணுவோம், மரம் செடி கொடிகளை தான் அழிக்க முடியும், மலையை வந்து அசைக்க முடியுமா? அது மாதிரிதான் என்னுடைய பலம். அந்த மாதிரி நீ என்னதான் நினைச்சாலும் கூட என்ன உன்னால அழிக்க முடியாது, நான் யாருன்னு உனக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு தானே செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் இருக்கிறாரு. சிங்கம் வந்து செல்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது. நான் சிவபெருமானுடைய சேவகன், என்னுடைய பேரு கும்போதரன். சிவபெருமான் வந்து இந்த ரிஷபத்தின் மேல ஏறுறாரு இல்லையா, அவருடைய ரிஷபம் வெள்ளையா இருக்க ரிஷபத்துல ஏறும் பொழுது இந்த கும்போதரன் தான் குனிவானாம். நான் தான் குனிவேன், குனிஞ்சிருப்பேன், என் மேல காலை வைக்க முதுகுல காலை வச்சுதான் சிவபெருமான் ரிஷபத்தின் மேலே ஏறுவார். நம்ம எல்லாம் கிளினிக்ல போவோம்ல, டாக்டர் என்ன சொல்றாரு வந்து,
டேபிள்ல ஏறி உட்காருன்னா எம்பி 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 ஏற முடியாது. அது ஒரு குட்டி ஸ்டூல் ஒன்று போடுவார். இதுக்குன்னா அந்த ஸ்டூல் ரொம்ப குட்டியா இருக்கும். நம்மளால அந்த ஸ்டூல்ல ஏறி கூட அந்த டேபிள் மேல ஏற முடியாது. பட் எனிவே அந்த மாதிரி ஏதோ ஒண்ணுல வச்சு நம்ம ஏறி உட்கார்றோம் இல்லையா? அந்த மாதிரி ரிஷப வாகனத்துல ஏறி உட்கார்றதுக்கு சிவபெருமானுக்கு கும்போதரன் அப்படின்னு ஒரு சிவகணன், அந்த சேவகன் மேல ஏறி சிவன் ஏறி உட்காருவாரு. அது நான் தான். அவர் பாதம் பட்டு பட்டு எனக்கு வந்து அவருடைய அனுகிரகம் நிறைய இருக்கு. அதனால நான் ரொம்ப சித்தமானவன். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் வந்து நிக்கும்பன் அப்படின்னு சொல்லி தன் ஃப்ரெண்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். அந்த நிக்கும்பன் யாருன்னா அம்பாளுடைய வாகனமாக சிங்கம். அதுவும் வந்து ஒரு சிங்கம். அந்த மாதிரி நாங்க 2 பேரும் இங்க இருக்கோம். அதுல ஒருத்தன் நான் வந்து சிவபெருமானுடைய சேவகன். எனக்கு இங்க என்ன வேலை இப்போ? அந்த கணங்களுக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த இந்த வனத்துல தேவதாருன்னு ஒரு மரம் இருக்கு. உத்தரகாஷி போனீங்கன்னா நிறைய காடுகள் இருக்கும். அந்த காட்டுல வந்து ஃபுல்லா தேவதாரு மரம்னு, அந்த மரத்துக்கு பேரு தேவதாருன்னு பேரு. தாருனா மரம், தேவதாருன்னா தேவ டிவைன் ட்ரீ அப்படின்னு அர்த்தம். தேவலோகத்து மரம். இந்த தேவதாரு வந்து ரொம்ப வாசனையா இருக்கும். நம்ம இந்த சவுத்ல சந்தன மரம் இருக்கு இல்லையா? அந்த சந்தன மரத்துடைய பட்டை அதோட இதெல்லாம் வாசனையா இருக்கும். அது மாதிரி தேவதாரு மரம்ங்கிறது ரொம்ப ஸ்பெஷல். உத்தரகாஷில யூ கேனாட், நோபடி கேன் டச் தோஸ் ட்ரீஸ். எல்லாமே கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல இருக்கு. யாருமே இஷ்டத்துக்கு போய் அந்த மரத்தை வெட்ட முடியாது. அந்த அந்த மரத்தோட பட்டை கொஞ்சம் எனக்கு கிடைச்சது. அது நல்ல வாசனை. இன்ஃபேக்ட் அதை வச்சு அவ ஊதுவத்தி எல்லாம் கூட பண்ணுவாளாம். அதை வச்சு ஹோமம் எல்லாம் பண்ணினா ரொம்ப கம கம கமன்னு வாசனை வரும். அந்த மாதிரி ஒரு வாசனையான ஒரு மரம் அது. வெரி ஸ்பெஷல் ட்ரீ. இந்த தேவதாரு மரம் பாக்குறேன்ல, எதிர்த்து இருக்கு பாத்தீங்களா? இந்த மரம் பார்வதி தேவி வளர்க்கிற ஒரு மரம். ஸ்பெஷல் மரம். சிவபெருமான் வந்து அது தன்னுடைய மகனாகவே அதை நினைச்சு வச்சுருக்காரு. பார்வதி தேவி பொற்குடத்துல ஜலம் எடுத்துன்னு வந்து இந்த மரத்துக்கு ஜலம் விட்டு அதை வளர்த்திருக்காங்க. ஸோ இந்த சுப்பிரமணியம் முருகப்பெருமாள்கிட்ட அவளுக்கு எத்தனை பிரியமோ அத்தனை பிரியம் அவளுக்கு வந்து இந்த தேவதாரு மரத்துக்கிட்ட பார்வதி தேவிக்கு இருக்கு. ஒரு சமயம் ஒரு காட்டு யானை வந்து என்ன பண்ணிருக்கா, இந்த தேவதாரு மரத்துல வந்து உராய்ஞ்சுன்னு இருந்துதான். உராயும் போது அதோட பட்டைகள்லாம் விழுந்து பார்வதி தேவிக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போயிட்டான். எப்படி கஷ்டமா போயிடுச்சுன்னா, முருகப்பெருமான் வந்து அசுரர்களுடைய அவளோட சண்டை போடும்போது அவருக்கு வந்து அடிபட்டுதான், காயமாச்சான். அந்த காயம் ஆகும்போது பார்வதி தேவி போனாலோ அதே மாதிரி இந்த மரத்துல இருக்கிற பட்டையெல்லாம் உறிஞ்சி வந்தோடனே பார்வதி தேவி ரொம்ப மனசு வந்து சஞ்சலப்பட்டு போயிட்டாலாம். அவ்வளவு வேதனை வந்து பார்வதி தேவிக்கு ஆயிட்டான். தான் வளர்த்த மரத்தோட பட்டை இப்படி உண்டு போயிட்டே அப்படின்னு பார்வதி தேவிக்கு மனசு வருத்தமாகி, அதனால பரமசிவன் என்ன பண்ணானா, காட்டு யானையெல்லாம் வந்து இந்த மாதிரி இந்த மரத்தை எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சின்னமான ஒரு வடிவத்தை எனக்கு கொடுத்து, இந்த மரத்துக்கு நீதான் காவல்காரன், இது இந்த மரத்துக்கு எந்த ஒரு பங்கமும் வராம எப்பவுமே பார்த்துக்கணும், அங்க எங்கேயும் போகக்கூடாது, உன்னோட வேலையை வந்து இந்த மரத்தை காவல் காக்கிறது தான். உனக்கு சாப்பாடுன்னா எந்த மிருகங்கள் வந்து இந்த மரத்துக்கிட்ட வருதோ அந்த மிருகம்லாம் உனக்கு சாப்பாடு. யூ கேன் ஈட் அண்ட் கில் அண்ட் ஈட் தோஸ் அனிமல்ஸ் அப்படின்னு அவர் அதுக்கு ஆக்ஞை கொடுத்துருக்காரு. ஸோ தட் இஸ் ஹிஸ் ஆர்டர் அண்ட் ஹி இஸ் பீன் ஃபாலோயிங் திஸ் ஆர்டர். அந்த சிஸ்டம் இது வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. சிவபெருமான் சொன்ன மாதிரி நானும் இது பக்கத்துலயே இருக்கேன். இன்னைக்கு வந்து பசு என்னுடைய சாப்பாடு. டோர் டெலிவர்ஸ் ஃபுட். இது வந்து நான் தேடி போனதில்லை, தானா அது என்ன தேடி வந்திருக்கு. ரைட் ஓவர் திஸ் பசு. இந்த பசுவை நான் சாப்பிட போறேன். என்னோட பசுக்கு அதுதான் சாப்பாடு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி ராகு வந்து சந்திரனை பிடிச்சா சந்தோஷமா இருப்பானோ அது மாதிரி எனக்கு இன்னைக்கு இந்த பசுவை கிடைச்சது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றது. அண்ட் சிம்மம்க்கும் வந்து இட் இஸ் ஏபிள் டு சென்ஸ் திலீபன் வந்து ரொம்ப எம்பாரஸ்டா ஃபீல் பண்றான், ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸா ஃபீல் பண்றான் அப்படிங்கிறதுலாம் புரியுது. ஏன் அது திலீபன் கிட்ட சொல்றது, இந்த மாதிரிலாம் எம்பாரஸ் ஆகிறது வச்சிருப்பா, டோன்ட் ஃபீல் சோ
humiliated about or don't feel embarrassed about it. பசுவை காக்க நீ வந்து எவ்வளவோ ட்ரை பண்ற. உனக்கு வந்து குரு கிட்ட இருக்கிற அன்பு வந்து இதுல இருந்து தெரிஞ்சிடுச்சு. பசுவை காப்பாற்றணுங்கிறதுலயே உனக்கு குரு கிட்ட ஒரு மரியாதை இருக்கு, அன்பு இருக்குங்கிறது தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால நீ அதை பத்தி கவலைப்படாத. இந்த பசுவை காப்பாற்றுறதுனால உனக்கு வந்து காப்பாற்றாம போயிட்டீங்கன்னா உனக்கு ஒன்றும் உன்னுடைய பேர் கெட்டு போயிடாது. இதுதான் சத்திரியனுக்கு பேர் ரொம்ப முக்கியம் இல்லையா? எந்த ஒரு விதத்தையும் அவ பேர் வந்துடக்கூடாது, கெட்ட பேர் வந்துடக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல். சத்ரியாஸ் வெரி கேர்ஃபுல் அபவுட் இட். அதெல்லாம் இந்த சிம்மம் வந்து அதை திங்க் பண்ணி சொல்றது. பசுவை காப்பாற்றுறதுனால உனக்கு ஒன்றும் கெட்ட பேர் வந்துடாது, உன்னுடைய புகழ்ல எந்த வித மிகமும் வந்துட போறது இல்லை. ஏன்னா எப்படியும் உன்னுடைய ஆயுத பலத்தால நீ இதை காப்பாற்ற முடியாது. ஆயுத பலத்தால காப்பாற்ற முடியாத ஒரு விஷயம் தானாவே அழிஞ்சு போற விஷயம்தான். தானாவே அழிஞ்சு போற விஷயத்துக்காக நீ ஏன் கவலைப்படணும்? அதனால உனக்கு எப்படி கெட்ட பேர் வரும்? அதனால நீ அதை பத்தி எல்லாம் ரொம்ப யோசிக்காத. உன்னுடைய நல்ல பேர் என்னைக்கும் பங்கமாகாது. அதுவும் இல்லாம தெய்வபலம் இருக்கிற என்கிட்ட இருந்து இந்த பசுவை நீ எப்படி காப்பாற்றவும் முடியாது. எனக்கு எவ்வளவு தெய்வபலம் இருக்குன்னா நான் சிவபெருமானுடைய சேவகன், உன்னால என்னை டச் பண்ண முடியாது. ஸோ விட்டுடு, இதை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத. இந்த மாதிரி சிங்கம் சொல்றத திரிபன் வந்து கேட்டுட்டு இருக்கான். அப்போ அவருக்கு உடனே வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. ஓ, இப்படியெல்லாம் நமக்கு நம்ம கை அசைய முடியாம போகுது, நம்மளால அசைய முடியாம இருக்கிறதுலாம் வந்து சிவபெருமானாலதான், அவர் தான் எனக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கார் அப்படின்னா அவனுக்கு மனசுக்கு கொஞ்சம் ஒரு ஆதரவா இருக்கு. இது சிவபெருமானால ஏற்பட்டதுதான் அப்படின்னு சொன்னேன். அவனுக்கு அது ஒரு அசிங்கமான ஒரு சுச்சுவேஷனா அவருக்கு அந்த நேரத்துல படல. அதனால அதுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு மனசுக்கு அவருக்கு. திலீபனும் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டார். இதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றாருன்னா, ஓ மிருகராஜாவே, மிருகராஜன் இல்லையா, செய்ய முடியாம ஒரு ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன்ல இருக்கிற நான் பேசுற என்னுடைய வார்த்தைய மற்றவங்க நம்ப மாட்டாங்க. நான் இப்போ போய் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நான் போனேன்னா காட்டுக்கு போனேன்னா பசுவை காப்பாற்றணும்னு போனேன்னா கை நகர்ல கால் நகர்ல அப்படியே நின்று போயிட்டேன், என்னால பசுவை காப்பாற்ற முடியாம போயிடுச்சுன்னு இந்த கதையெல்லாம் நான் போய் சொன்னா என்னை யாருமே நம்ப மாட்டேன். என்னை எல்லாரும் ரொம்ப பரியாசம் பண்ணுவா, எல்லாரும் எனக்கு கேலி பண்ணுவா. ஆனா நான் சொல்றத நீ நம்புவ, உனக்கு புரியும். காரணம் என்னன்னா என் மனசையே உன்னால ரீட் பண்ண முடியும். ஏன்னா நீ ஒரு சாதாரண சின்னம் இல்லை, நீ வந்து தெய்வீக தன்மை இருக்கிற ஒரு சின்னம். யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் சேயிங். அதனால நான் இப்போ பேச போறேன், நீ பொறுமையா நான் சொல்றது நீ கேளு. இவ்வளவு நேரம் நீ பேசுனது நான் கேட்டேன்ல, இப்ப நான் பேசுறது நீ கேளு. ஸோ சமீபத்துல, அதாவது பக்கத்துல என்ன மிருகம் வருதோ அந்த மிருகத்தை நீ சாப்பிடலாம் அப்படின்னு உனக்கு சிவபெருமான் சொல்லியிருக்கார். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவரு எனக்கு எப்படியும் சிவபெருமான் உனக்கு வந்து ஒரு மாஸ்டர், யுவர் மாஸ்டர். எனக்கும் அவர் வந்து சாதாரணப்பட்டவர் இல்லை, நானும் வணங்கக்கூடியவர் தான் சிவபெருமான். அவருடைய ஆணையை நீ எப்படி மதிக்கிறியோ அதே மாதிரி நானும் மதிக்க வேண்டியதுதான் அவரோட ஆணையை, அதுல சந்தேகமே இல்லை. ஆனா அதே சமயத்துல என்னுடைய குரு என்ன நம்பி இந்த பசுவை என்கிட்ட கொடுத்துருக்காரு. நான் எனக்கு குருவுக்கு கொடுத்த வார்த்தையும் நான் வந்து காப்பாற்றணும். அதே மாதிரி இந்த பசுவை காப்பாற்றுற பொறுப்பு எனக்கு எனக்கு அந்த பொறுப்பும் இருக்கு. அதை வந்து நான் இல்லைன்னு சொல்லி கேன்சல் பண்ணிட முடியாது. இந்த பசு என்னுடைய கண்ணெதிரிலேயே அழியும்படி நான் விட்டுட்டு போக முடியாது. ஐ கேன் நாட் லீவ் இட் பிகாஸ் உன்னுடைய எஜமானுக்கு ஏற்ற மாதிரி நீ நடந்துக்கிற, என்னுடைய எஜமானுக்கு ஏற்ற மாதிரி நான் நடந்துக்கணும். இந்த பசு சாதாரண பசு இல்லை, ஹோமத்திற்கு வேண்டிய பொருள் எல்லாம் கொடுக்குற ஒரு பசு. அதனால இந்த பசுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எனக்கு இந்த ஹோமங்கள் யாகங்கள்லாம் நின்று போற ஒரு சுச்சுவேஷனும் வரும். அதனால இந்த பசுவை எப்படியெல்லாம் என் கண்ணெதிர்க்கே வழியறதை என்னால விட முடியாது. அதுவும் இல்லாம பசு உன் பக்கத்துல இருக்குன்னு நீ சொல்ற, பசுவோடு சேர்ந்து நானும் தானே அந்த மரத்து பக்கத்துல இருந்தேன், 2 பேரும் தானே மரத்துக்கிட்ட வந்தோம். அப்ப நீ பசுவை விட்டுடு,
வச்சுட்டு என்னைய எடுத்துக்கோ நானும். ஸோ அந்த மாதிரி நீ பண்ணினீங்கன்னா யூ ஆர் நாட் கோயிங் அகேன்ஸ்ட் யுவர் ஆர்டர். முருகருமானோட ஆர்டரை நீ அகேன்ஸ்டா போன மாதிரி ஆகாது. அதே சமயத்துல இந்த பசுவும் தன் கண்ணுக்குட்டி கிட்ட போயிடலாம். கண்ணுக்குட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கு, பசு வந்தா பால் குடிக்கணும். அதே மாதிரி குருவும் காத்துக்கிட்டு இருக்க, இந்த பசு வந்தா ஓமையாகங்கள்லாம் பண்ணுவாங்க. அதே சமயத்துல உனக்கும் சாப்பாடு கிடைச்சிடும். அதுவும் இல்லாம என்ன நீ சாப்பிட்டீங்கன்னா உனக்கும் சாப்பாடு கிடைச்ச மாதிரி. அதே சமயத்துல நீயும் உன்னுடைய மாஸ்டரை வந்து எதிர்த்து எதுவும் பண்ணாத மாதிரி ஆயிடும். நானும் என் குருவுக்கு கொடுக்குற வார்த்தை நிறைவேற்றின மாதிரி ஆயிடும். அதனால நீ அந்த பசுவை விட்டுடு, என்ன எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. இவர் சொல்லதை கேட்டு சிங்கம் வந்து சிரிக்கிறது. ஆஹாஹான்னு சிரிக்கிறது. ரொம்ப சத்தமா சிரிச்சிருக்காரு. அது சிரிச்சுட்டு என்ன சொல்றது, ஒரு சின்ன விஷயத்துக்காக, ஒரு பெரிய விஷயத்துக்காக ஒரு சின்ன விஷயத்த பண்ணலாம். அதாவது இதை பண்றதுனால எனக்கு அதிக லாபம் இருக்கணும், அந்த அதுக்காக நீ ஏதோ ஒண்ணு பண்ணலாம். ஆனா நீ என்ன பண்ற, ஒரு சின்ன விஷயத்த பண்றேன்னு சொல்லிட்டு பெரிய விஷயங்களெல்லாம் நீ இழக்க போற. உன்னை பார்த்தா ஒன்றும் புத்திசாலியா எனக்கு படலையே. டோன்ட் சீம் டு பி வெரி இன்டெலிஜென்ட் அபவுட் திஸ். இது ஒரு அல்ப பசு. இந்த பசுவை வந்து விட்டுட்டு போயிட்டீங்கன்னா உன்னுடைய ராஜ்யம், உன்னுடைய புகழ், உன்னுடைய பேரு, உன்னுடைய செல்வம் இதெல்லாம் வந்துட்டு தங்கும். அதுவும் இல்லாம நீ வந்து யுவர் யங் சேர், உங்க வயசு அனுபவிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு, சாதிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு நீ வந்து சாகுறேன்னு சொல்றிய அந்த பசுவுக்காக. உனக்கு சரியா யோசிக்க தெரியல, உனக்கு சிந்தனா சக்தி ரொம்ப குறைச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பசு சொல்றது. அதுவும் இல்லாம நீ பிராணியிடத்துல ரொம்ப பிரியம் இருக்கிறவர், இது எனக்கு தெரியும். நம்மளே இதை பார்த்துருக்கோம் இல்லையா. அவர் காட்டுக்குள்ள வந்தா கூட மான்கள்லாம் அவரை பார்த்து பயப்படுறது இல்லை. அவ்வளோ அபயம் இருக்கு அவர்கிட்ட. அண்ட் he is not very threatening also. அதுக்கெல்லாம் ஆல் த அனிமல்ஸ் இஸ் வெரி சேஃப் இன் திஸ். அதெல்லாம் ஓடி போறது கூட கிடையாது. அதனால எனக்கு தெரியும் நீ பசு மிருகங்கள்கிட்ட ரொம்ப இறக்கம் இருக்கிறவன். அதனால இந்த பசுவை வந்து காக்கிறதுக்கு நீ உடம்பு கொடுக்குற, அதனால நீ உடம்பு கொடுக்குறேன்னு சொல்ற. நீ இருந்தா இந்த ஒரு பசுவை மட்டும்தான் காப்பாற்ற முடியும். இந்த பசுக்காக நீ செத்து போனேன்னு வச்சுக்கோ, நான் உன்னை சாப்பிட்டேன்னா இந்த ஒரு பசுவை காப்பாத்தின புண்ணியம் மட்டும்தான் உனக்கு இருக்கும். இதே நீ உயிரோட இருந்தேன்னா எத்தனையோ மிருகங்களை நீ காப்பாற்றலாம், எத்தனையோ ஜனங்களை நீ காப்பாற்றலாம், எத்தனையோ விஷயங்களை நீ சாதிக்கலாம். அதெல்லாம் நீ எதுவும் பார்க்கவே இல்லையா. பலரை காப்பது பெருசா இல்ல, இந்த ஒரே ஒரு பசுவை காப்பாற்றுறது பெருசா, நீயே யோசிச்சு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றது. உன்னோட குருவுக்கு இந்த பசு ஒண்ணு, ஒரே ஒரு பசு தான் இருக்குன்னு சொல்ற. அது ரொம்ப முக்கியமான பசுன்னு நீ சொல்ற. இதை எழுந்தா அவ கோபிக்கலாம், குருவுக்கு கோபம் வரலாம் இந்த பசு போயிடுச்சேன்னு சொல்லி. நெருப்பு போல அவருடைய சாபம் ஒண்ணு அழிச்சிடும், அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா நீ அதுக்கெல்லாம் பயப்படாத. ஏன்னா இந்த ஒரு பசுவுக்கு பதிலா நீ ஆயிரக்கணக்கான பசுவை நீ குருவுக்கு கொடுக்கக்கூடிய சக்தி உனக்கு இருக்கு. அதனால இந்த பசுவை விட்டுடு. நீ போய் உனக்கு குருவை சமாதானம் பண்றதுக்கு நிறைய பசுவெல்லாம் கொடுக்கும். மடி நல்ல குடம் போல மடி இருக்கிற பசுக்கள் நிறைய கொடுத்துரு, அவர் வந்து சமாதானம் ஆயிடுவார். நீயே உன் உயிரை கொடுக்கணும், இதுக்கெல்லாம் நீ வந்து உயிரை கொடுக்காத. அதனால உடம்ப நீ பார்த்துக்கோ, உன்னோட உயிரை நீ உங்ககிட்ட வச்சுக்கோ. இன்னும் நிறைய காலம் இந்த உயிரோட இருந்து நிறைய நல்ல செயல்கள் எல்லாம் பண்ணு. உன்னோட ராஜ்யத்தை நல்லா பார்த்துக்கோ. பூலோகத்தை ஒரு சொர்க்கமாக, உன்னுடைய ராஜ்யம் பூலோக சொர்க்கம்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால அதை நீ இழக்காத, கூட நல்லபடியா ராஜ்யம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் கூறதெல்லாம் இது பொறுமையா கேட்டுட்டு இருக்காரு இவர். பக்கத்துல குகை இருக்கு இல்லையா, அதனால என்ன ஆகுது, இந்த சிங்கம் பேசுறது அப்படியே எக்கோ அடிக்கிறது இந்த குகையில. அதனால செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கு. அது செகண்ட் டைம் ரிப்பீட் பண்றது எப்படி இருக்குன்னா, இந்த காடே வந்து திலீபனுக்கு ஆமாமா சிங்கம் சொல்றது சரிதான் அப்படின்னு அது மறுபடியும் ரிப்பீட் பண்ணி அதையே திருப்பி சொல்லி ஆமாமா நீ அதை விட்டுட்டு போயிடுன்னு காடும் அது திலீபனுக்கு சொல்ற மாதிரி இருக்கான். ஸோ செகண்ட் டைம் சொல்றது அந்த மாதிரி இருக்கும். காளிதாசர் அதே விஷயத்த காடு திருப்பி சொல்ற மாதிரி.
சிங்கத்தினுடைய பிடிப்பு அப்பவும் ஒன்றும் நகர்ற மாதிரி தெரியல. சாதாரணமா நம்ம அப்படியே பேசிட்டு இருந்தா ஏதாவது கொஞ்சம் மாறும் இல்லையா? அதெல்லாம் ரொம்ப உஷாரா இருக்கு. அது ஒன்றும் நந்தினியை விட்டு நகர்றதா இல்லை. அது வார்த்தை மட்டும்தான் வந்து ரொம்ப ஏதோ ஒரு கான்வர்சேஷன் இருக்கிற மாதிரி இருக்கே தவிர கவனம் எல்லாம் நந்தினி மேல இருக்கு. மீன்மேல் நந்தினி என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, கேட்டுட்டு இருக்கேன் 2 பேர் கேட்டுட்டு இருக்கு. அதுக்கு மனசுல தோணிடுச்சு, சரி இந்த திடீர்னு என்னதான் பேசினாலும் தெரியல, அவ்வளவுதான் இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்காது, இனிமே இதெல்லாம் ஒன்றும் பலன் கொடுக்குற மாதிரி இல்லை. ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸா ரொம்ப பயத்தோட அப்படியே பாக்குறது திலீபனை, இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி அது பாக்குறது. அப்படி பார்த்த உடனே திலீபனுக்கு இன்னும் ரொம்ப மனசுக்கு ரொம்ப வேதனையாயிடுச்சு. மனசு ஒரே கம்பேஷன் எழுதுறது அவனுக்கு. இப்படி ஒரு அபலையா இது இருக்கே, இது பாவம் ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கே இந்த பசு, இதுக்கு வந்து சீக்கிரம் நம்ம இதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும், இல்லாட்டி இந்த சீக்கிரம் அதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே தயை எப்படி பொங்கி வருது. சிங்கத்தை பார்த்து சொல்றது, சத்திரியன்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? சத்திரியன் அப்படின்னா சதா பிராயதே. சதா அப்படின்னா ஆபத்துல இருந்து காப்பாத்துறவன் சத்திரியன். அந்த அந்த மீனிங் இருக்கிறதுனால சத்திரியன்கிற வார்த்தைக்கே அவ்வளவு பலம் இருக்கு. நான் ஒரு சத்திரியன், அதனால நான் நடந்து கொள்கிற முறையும் சத்திரியனாக தான் இருக்கணும். ஒரு ஆபத்துல இருக்கிற பசுவை கூட என்னால காப்பாற்ற முடியலன்னா நான் என்ன மாதிரி ஒரு சத்திரியன்? எப்படி நான் சத்திரியனா இருக்க முடியும்? என்னுடைய தர்மம் அது, காப்பாற்றுறதே என்னுடைய தர்மம். தர்மத்தை அனுஷ்டிக்காத க்ஷத்ரியன் உயிரோடு இருக்கிறதே சரியில்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால ஒரு உயிரை காப்பாற்ற முடியலன்னா நான் எது என்ன பிரயோஜனம்? அதுவும் என்னை நம்பி வந்த ஒரு என்னை நம்பி என் குரு என்கிட்ட கொடுத்துருக்க அந்த மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல நான் அதை காப்பாற்றலைன்னா நான் ஒரு சத்திரியனே இல்லை, நான் இருந்து பிரயோஜனம் இல்லை. அதனால நீ என்னை சாப்பிடு, வேற பசுக்களை கொண்டு போய் மகரிஷிட்ட கொடுன்னு சொல்லியே அவருடைய கோபத்தை தணிப்பதுங்கிறது சாத்தியமான விஷயம் இல்லை. அது ஏன்னா கோடிக்கணக்கான பசுக்களுக்கு நந்தினி சமமாகாது. இந்த ஒரு பசு எத்தனை பசு கொடுத்தாலும் அதுக்கு ஈக்குவல் ஆகாது. இந்த காமதேவனுடைய மகள் நந்தினிக்கு வந்து சாதாரண பசு இல்லை, ரொம்ப பெருமையான பசு, தெய்வத்தன்மையுடைய ஒரு பசு. இத பிடிக்கக்கூடிய சக்தி உனக்கு எங்கிருந்து கிடைச்சதுன்னா, நீ சிவபெருமானுடைய சேவகனாக இருந்ததால்தான் உன்னால இந்த பசுவை கூட பிடிக்க முடியுது. இதே சாதாரண ஒரு சிங்கம் புலியால இந்த பசுவை நெருங்கவே முடியாது, டச் பண்ண முடியாது, cannot do that அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்படி அதை சொல்லி முடிச்சோடனே அந்த நீ நான் சொன்ன மாதிரி என்ன சாப்பிடு, அதுதான் உனக்கு வந்து சாப்பாடு. மகரிஷி வந்து யாகத்துக்காக காத்துருக்காரு. இந்த யாக காரியம் எந்த விதத்தையும் குறையில்லாம நடக்கணும், அதனால இந்த பசுவை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு என்ன எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னோடனே, இதுல இன்னொன்னு கவனிக்கணும். அவர் சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி இந்த பசு தெய்வத்தன்மை பொருந்தின பசு, இது வந்து வசிஷ்டருக்கு ரொம்ப பிரியமான பசு, இது சாதாரண பசு இல்லை, அதனால அதை விட்டுடுன்னு சொல்லும்போது, ஓ அப்போ இது ஸ்பெஷல் பசுவா இல்லாம வேற ரெகுலர் பசுவா இருந்தா ஒருவேளை ஓகே ஓகே தின்னுக்கோ என்ன வேணா பண்ணிக்கோன்னு அவர் கிளம்பி போயிருப்பாருன்னு அர்த்தம் கிடையாது. இதுல வந்து அந்த பசுவோடைய பெருமையை எடுத்து சொல்றாருன்னு தான் எடுத்துக்கணுமே தவிர, ஸ்பெஷலான பசுவாக இருந்ததாலதான் அவர் காப்பாற்றணும்னு நினைச்சார், ஒரு சாதாரண பசுவா இருந்தா அவர் விட்டுட்டு போயிருப்பாருங்கிற அர்த்தமாக இல்லை அப்படின்னு நம்ம மனசுல வச்சுக்கணும். இந்த மாதிரி அவர் சொன்னோடனே சிங்கம் ஓகேன்னு சொல்லி ஒத்துநடுறது, என்னால இந்த பசு இல்லாம என் குரு முன்னாடி போய் நிற்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே சிங்கம் ஒத்துக்கிறது. அதுக்கு முன்னாடி இவர் இன்னொன்னு சொல்றாரு, நீ வந்து சிம்மமே நீ வந்து எனக்கு ஹிம்சை பண்றதா நீ நினைக்காத, என்னுடைய புகழ் கெட்டு போனால்தான் எனக்கு கஷ்டம், என்னுடைய உடல் கெட்டு போனால் எனக்கு கஷ்டம் இல்லை. அதனால
என்னோட நான் அந்த பசுவை ரட்சிக்காமல் விட்டுட்டேன்னா என்னுடைய புகழுடல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது அழிஞ்சால்தான் எனக்கு அவமானம், எனக்கு அது அழிஞ்சால்தான் எனக்கு கஷ்டம். இந்த தேகம் அழியறதுல எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. அதனால நீ என்னை சாப்பிட்டுக்கோ, என் புகழை கெடுக்காத, டோன்ட் ஸ்பாயில் மை நேம் அண்ட் ஃபேம், அது என்னால தாங்க முடியாது. அதனால நீ இந்த பசுவை விட்டுட்டு என்னை சாப்பிட்டுக்கோன்னு ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி அந்த சிம்மம் வந்து ஒத்துக்கிறது. பசுவை ரிலீஸ் பண்ணிடுறது. அதை ரிலீஸ் பண்ணோன்னே இவருக்கு வந்து கையெல்லாம் அசைக்க முடியாது. கையெல்லாம் அசைக்க முடிஞ்சோடனே அந்த வில்லையும் அம்பியும் எல்லாத்தையும் கீழே போட்டு நேராக போய் தடால்னு சிம்மத்துடைய காலில் விழுந்துடுறாரு. அந்த க்ஷணம் வந்து சிம்மம் அப்படியே அவர் மேலே விழுந்து தன்னுடைய நகத்தால் அவரை திரண்டி தன் பல்லால அவர் கண்டிச்சு எல்லாம் சாப்பிடும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கும் பொழுது அதெல்லாம் எதுவுமே நடக்கல. இவருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அதெல்லாம் ஆகும்னு நினைச்சுட்டு இருக்காரு. ஆனா அவர் மேல ஒரே புஷ்பமா வந்து விழுறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இப்படி தலையை நிமித்தி பார்த்தா அந்த கருணையே வடிவா வந்து நந்தினி நின்று இருக்கா. ஒரு அந்த நந்தினியை பார்க்கும்போது அவருக்கு ஒரு தன்னுடைய அம்மாவே எதிர்த்து நிக்கிற மாதிரி அத்தனை கருணையோட ஒரு பாசத்தோட அந்த பசு அவரை பார்த்துட்டு நிற்கிறது. அவருக்கு என்ன நடக்கிறதுன்னே உண்மையை புரிஞ்சுட்டோம். சுற்றி முற்றி பார்க்குறாரு, எங்கேயும் சிங்கத்தை காணோம், உண்மையும் காணோம், நந்தினி மட்டும்தான் நின்றுருக்காரு. மாதிரி அவர் ஆச்சரியமா இப்படி இருக்கும்போது இவர் வந்து குழந்தை எழுந்துரு வச்ச கெட்டா அப்படின்னு சொல்லி நந்தினி வேற பேசுறது. பேசினோன்னா ரொம்ப ஸ்வீட்டா பேசுறது. இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நந்தினி முதல்ல சிங்கம் பேசிட்டு இப்ப நந்தினியும் பேசுறது. நந்தினி வந்து ராஜா பத்தி சொல்ற பரோபகாரமே அவருடைய குவாலிட்டியா நீ வச்சுட்டு இருக்க ஒரு ராஜா. நான் வந்து பரீட்சிச்சு பார்க்கறதுக்கு ஒன்று டெஸ்ட் பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாயையை நான் உருவாக்கினேன். இது வந்து சத்தியம் இல்லை, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் உண்மை கிடையாது, இது வெறும் என்னுடைய சக்தியால நான் ஏற்படுத்திக்கிட்ட ஒரு மாயைதான், ஒரு பையான ஒரு தோற்றம். ரிஷியினுடைய மகிமையால என்ன இந்த உலகத்துல எதுவுமே என்னை டச் பண்ண முடியாது. அதனால நீ அதை பத்தி கவலைப்படாத. நத்திங் கேன் டச் மீ, என்னை எதுவுமே ஹார்ம் பண்ண முடியாது. ஏன்னா அவருடைய அந்த ரிஷியினுடைய அந்த தப்போ வலிமை என்னை அவ்வளோ காப்பாற்றி வச்சிருக்க, எந்த ஜந்துவாலையும் எதுவும் பண்ணிட முடியாது. ஆனா உன்னோட குருபக்தியை நான் பார்த்தேன். இதுல நீ பேசினதுல அந்த குருபக்தி எனக்கு நல்லா தெரிஞ்சது. அதே மாதிரி என்கிட்ட இருக்கிற உன்னுடைய கருணை அந்த தயையையும் நான் பார்த்துட்டேன். உன் விஷயத்துல நான் ரொம்ப வெரி ப்ளீஸ் இருக்கு, ரொம்ப பிரீத்தி ஆயிட்டேன். உனக்கு வேண்டிய வரத்தை என்ன வேணுமோ அதை கேட்பேன். நான் பால் மாத்திரம் கொடுக்குற ஒரு பசு இல்லை, என்ன கேட்டாலும் அதை தரக்கூடிய ஒரு பசு. யூ ஜஸ்ட் ஆஸ்க் மீ வாட் எவர் யூ வாண்ட், ஐ வில் கிராண்ட் யூ அப்படின்னு சொல்லி அது சொன்னேன்னா அவருக்கு மனசு அப்படி குளிர்ந்து போச்சு. இக்காதானே இத்தனை நாள் காத்துருந்தார். உடனே திலீபன் வந்து இது வரைக்கும் திலீபன் தன்கிட்ட மக்கள் வந்து யாசகம் பண்ணி அவருடைய என்ன யாசிக்கிறாளோ அதை கொடுத்து பழகின திலீபன் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அவரும் வந்து ஒரு யாசகனாக இருந்து நந்தினி கிட்ட எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத சொல்றார். அவர் சொல்ற எனக்கு வந்து ஒரு நல்ல புகழுடையவனாக அழிவற்ற புகழ் இருக்கிற ஒரு மகன் சுதர்ஷனை மூலமாக எனக்கு பிறக்கணும், என்னோட வம்ச விருத்தி ஆகணும், அதுக்கு நீ எனக்கு வரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அது ராஜா அந்த மாதிரி கேட்டோன்னே நந்தினி வந்து அப்படியே ஆகட்டும், என்னுடைய பாலை வந்து ஒரு தொன்னையில ஒரு இலை எடுத்து அதுல தொன்னை பண்ணி பாலை கறந்து குடி அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த நேரத்துல பாத்திரம் இருக்குல்ல இல்லையா, அதனால ஒரு இலையை எடுத்து தொன்னை பண்ணி என்னோட பாலை கறந்து நீ அந்த தொன்னையில ரொட்டி குடி அப்படின்னு சொல்றது நந்தினி. அப்போ இவர் உடனே திடீர்னு டக்குன்னு பால் நல்லா நிறைய நிறைய நல்லா நுர வர்ற மாதிரி கறந்து தொன்னையில பண்ணி லப்பத்துல போட்டு குடிக்கல. அவர் என்ன பண்றார், ரிஷியோடைய பர்மிஷன் இல்லாம, ஏன்னா இந்த பால் முதல் ரைட் வந்து கண்ணுக்குட்டிக்கு தான் இருக்கு. கண்ணுக்குட்டி அந்த காத்துருக்கு பால் குடிக்கும். முதல்ல அது பால் குடிக்கிட்டோம், நல்லா வயிறு முட்டை அது பால் குடிச்சுட்டா அது பசி தீர பால் குடிக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஹோம யாகங்களுக்கு வேண்டிய பாலும் மகரிஷி எடுத்துக்கணும், அந்த யாகத்துக்கு வேண்டிய பாலும் அவர் எடுத்துக்கணும். இது ரெண்டுத்துக்கும் போக மிச்சம் என்ன இருக்கோ அந்த பாலை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ற. இதுல இருந்து ராஜாவுக்கு வந்து லோக விவகாரம்லாம் நல்லா தெரிஞ்சுச்சுன்னு அர்த்தம்.
என்னதான் வந்து பசுவே வந்து பர்மிஷன் கொடுத்தாலும் பசுவுடைய எஜமானன் பர்மிஷன் கொடுக்காம பசு கிட்ட இருந்து பால் எடுக்கக்கூடாதுங்கிறது அவருக்கு நல்லா தெரியுது. அதே மாதிரி ஹோமத்துக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி தான் எடுத்திருந்தாலும் அது சேஷமாயிடும், உச்சப்பால் மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி எல்லாம் அவருக்கு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவர் அந்த மாதிரி சொன்னோன்னே நந்தினிக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆஹா, இந்த ராஜாவுக்கு இதெல்லாம் நல்ல முறைப்படி எல்லாம் பண்றாரு அப்படின்னு இது நந்தினி வாஸ் மச் மோர் ப்ளீஸ்டு. ஏற்கனவே அவர் பண்ண பணிவிடையினால ரொம்ப ப்ளீஸ் ஆனது. இவர் சொல்ற பதிலை கேட்டோன்னே இன்னும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ரெண்டு பேரும் அந்த ஹிமாலய இதுல இருந்து சிரமம் இல்லாம ஆசிரமத்துக்கு திரும்பி வந்துடுறா. திரும்பி வரும்போது தெர் இஸ் டிஃப்ரென்ஸ் இன்னைக்கு. அவர் முகத்துல ஒரு ஆனந்தம், ஒரு உற்சாகம், ஒரு சந்தோஷம் எல்லாம் திலீபனுடைய முகம் அப்படியே பளிச்சுன்னு இருக்கு. ஏன்னா அவருக்கு வந்து வரம் கிடைச்சது இன்னைக்கு. சுதர்ஷனை வந்து அங்க வெயிட்டிங் வந்து அவளை ரிசீவ் பண்றதுக்கு. ஒரு பிரகாசமான முகத்தை பார்த்தோன்னே சுதர்ஷனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி, ஏதோ நல்ல விஷயம் எல்லாம் போல இருக்கு அப்படின்னு அவளும் சந்தோஷமாயிடுறான். திலீபன் நேரா குரு கிட்ட போய் இந்த மாதிரி நந்தினி அவருக்கு அனுகிரகம் பண்ணிட்டான் அப்படிங்கிறத அதில் ரிஷிகிட்டையும் ரிஷி மனைவிகிட்டையும் ரிஷி பத்னிகிட்டையும் அவர் சொல்றாரு. இது உன்னதமான சுபாவம் உடைய திலீபன், நல்லவர்களின் அன்புடையவன். அதனால பெரியவர்களின் அனுமதி பெற்று கண்ணுக்குட்டிக்கும் ஹோமத்துக்கும் வேண்டிய பால் எல்லாம் கொடுத்தப்புறம் அந்த பாலை எடுத்து குடிக்கிறார். குடிச்சிட்டு இவளுக்கும் சுதர்ஷனைக்கும் கொடுக்குறாரு. மறுநாள் காலையில திலீபன் வந்து தான் அனுஷ்டிக்க வேண்டிய விரசங்கள்லாம் கம்ப்ளீட் பண்ணணும் இல்லையா, விரசம் ஆரம்பிச்சா அது முடிக்கிறதுக்குன்னு சில ரிச்சுவல்ஸ் அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பிரயாணத்துக்கு வேண்டியதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு வசிஷ்டர் வசிஷ்டர் அப்புறம் வசிஷ்டருடைய தர்மபத்னி அருந்ததி வாழெல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறா. யாரெல்லாம் நமஸ்காரம் பண்றா? ஹோம அக்னி, ஹோமம் பண்ற இடம் இல்லையா, அதனால ஹோம அக்னியை நமஸ்காரம் பண்றார். குருவுக்கு நமஸ்காரம் பண்றார், குரு பத்னிக்கு நமஸ்காரம் பண்றார், அப்புறம் கண்ணுக்குட்டியோட இருக்கிற நந்தினிக்கும் நமஸ்காரம் பண்றார். எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு தன்னுடைய தர்மபத்னியான சுதர்ஷனையை அழைச்சிட்டு கிளம்பிட்டா. ரதத்துல ஏறிட்டான். அந்த ரதம்ல வந்து எல்லா மணிகள்லாம் இருக்கு இல்லையா, நம்ம மணி எல்லாம் இருக்குல்ல, அந்த மணில இருக்கிற அந்த ரதத்துல தன்னுடைய மனோரதம் பூர்த்தியான ஒரு சந்தோஷத்துல திலீபன் புறப்படுகிறார். அப்புறம் என்ன பண்ணினார்? அடுத்த வாரம் தான். சரியா? ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. Thank you, Ji. Okay. Thank you, Ji. Super, yeah. Super இருந்தது. ஹரிஓம். ஹரிஓம். ராம் ராம் வித்யா. ராம் ராம். ரொம்ப நல்லா இருந்தது. Thank you. Thank you so much.